கதைகளை விரும்பாத குழந்தைகளே இருக்க முடியாது. பல குடும்பங்களில் மூத்தோர்கள் கதை சொல்லிகளாக தங்களின் பேரன் பேத்திகளை மகிழ்வித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அக்கதைகள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் சொல்லப்படுவதில்லை. குழந்தைகளிடையே நற்பண்புகளை ஆழமாக விதைக்கவும் அக்கதைகள் தூண்டுகோலாக அமைகின்றன. அவ்வகையில் நமது மண்வாசம் இதழில் தொடர்ந்து வெளிவரும் சிறுகதை பக்கம் நம்மை சிந்திக்க வைப்பதோடு மட்டுமின்றி நமது நற்குணங்களை சீர்தூக்கி பார்க்கவும் வைக்கிறது. இனி பிழைத்துக் கொள்ளக்கூடும் என்ற தலைப்பில் ஜனவரி மாத நமது மண்வாசம் இதழில் வெளியாகியுள்ள சிறுகதையில் பாசம், பணிவு, நட்பு, ஒற்றுமை, தியாகம் என அனைத்து பரிமாணங்களையும் ஒரு சேர திறமையாக கட்டமைத்துள்ளார் எழுத்தாளர் திரு பெருமாள் மைந்தன். சென்னையில் அரசு அலுவலராக பணியாற்றும் மகன் கிராமத்தில் வசிக்கும் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. அன்ன ஆகாரம் எதுவுமில்லை என்று கேள்விப்பட்டதும் அவருக்குள் ஏற்படும் பதட்டம், கலக்கம், வேதனையை தத்ரூபமாக பதிவு செய்திருக்கிறார் எழுத்தாளர். கிராமத்தில் தனது தந்தையுடன் வாழ்ந்த அந்த அற்புத நாட்களை நினைத்து பார்க்கிறார் மகன். என்னதான் தனது மகன் TNPSCயில் தேர்வாகி சென்னை செல்ல தயாரானாலும் அந்த பிரிவு சற்று கனமாகத்தான் இருந்திருக்கிறது தந்தைக்கு. மனதளவில் ஏக்கம் இருந்த போதும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் முகமலர்ந்து தனது மகனை சென்னைக்கு அனுப்புகிறார். தனது குடும்பத்துடன் சென்னையிலேயே வந்து தங்க வேண்டும் என்று மகன் பலமுறை அழைத்திருந்தும் கிராமத்தை விட்டு கனப்பொழுதும் விலகாதிருந்தார் அத்தந்தை. அப்பா ஊர் தலைவர், அவரது பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு எதனால் அவரது உடல்நிலையில் இப்படியொரு கோளாறு வந்தது என புலம்பி தவிக்கிறார் மகன். கன்னியாகுமரியில் உள்ள அக்கிராமத்திற்கு உடனடியாக ரயிலில் பயணிக்கிறார் தந்தையை சந்திக்க. கிராமத்தில் அப்பாவை பார்த்த பிறகுதான் மனம் ஆறுதலானது மகனுக்கு. ஈசி சேரில் படுத்துக்கொண்டு காலை கட்டிலில் நீட்டிக் கொண்டிருந்தார். ஒரு வாரத்துல இப்படி ஆகி போச்சான்னே, நீ இன்னைக்கு வருவேன்னு சொன்னேன். ஈசி சேர்ல படுத்துக்கிட்டே அடிக்கடி வாசலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு என்றனர் உடனிருந்தவர்கள். விசாரித்த போது ஊர் திருவிழாவில் ராமசாமி அண்ணாச்சியிடம் நடந்த ஒரு சம்பவம் அப்பாவை மிகவும் பாதித்திருந்தது. அவரது வார்த்தைகள் அப்பாவை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது என புரிந்து கொள்கிறார் மகன். அப்பாவுக்கு உணவு ஏதும் இறங்கவில்லை. டாக்டர்கள் வருவதும் பார்ப்பதுமாக இருந்தார்கள். அப்பாவின் கண்கள் விட்டத்தை விட்டு அகலவில்லை. மகன் வந்து 3 நாட்கள் ஓடிவிட்டன. சற்றும் எதிர்பார்க்காதவாறு ராமசாமி அண்ணாச்சி மீண்டும் ஒரு கூட்டத்துடன் வேகமாக அங்கு வருகிறார். அனைவருக்கும் திக்கென இருந்தது. அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது என பயந்தனர். அடுத்து நடந்தது என்ன? ஏற்கனவே நடந்த சம்பவம் என்ன? அப்பா பிழைத்தாரா? தொடர்ந்து தெரிஞ்சுக்க நமது மண்வாசம் இதழை வாசிங்க.